ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது இன்றைய தியானத்திற்காக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நமது கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வந்து கவனத்தை நாம் எவ்வாறு ஒருமுகப்படுத்தி நமது இதயத்தினுள் வைப்பது என்பதையும், நமது தியானத்தினுள் நாம் எவ்வாறு ஆழமான நிலையை அடைந்து அதன் மூலம் அமைதியை உணர்வதற்கும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களின் கவனத்தை ஒருமுகப்படுத்தி நாங்கள் தங்களின் தெய்வீக தரிசனத்தை காண்பதற்கு எங்களுள் எங்களை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் எண்ண ஓட்டங்களினால் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பயத்தையும் சிந்தனைகளையும் அறியாமைகளையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிட்டு எங்களுள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து உணர வைத்திருங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தெய்வீக தரிசனத்தை எங்களின் இதயத்தினுள் காணும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வானது எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். நமது கவனத்தை இதயத்திலிருந்து நாம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு நமது கவனத்தை கொண்டு செல்லும் பொழுது உள்முகமாக நமது கவனம் இருக்கும் பொழுது பார்த்தோமானால் அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளானது நமது இதயத்திலிருந்து நம்மளுடைய சகஸ்ராராவில் பாய்ந்தோடுவதை உணர முடியும். இதே நிலையில் நாம் 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் சக்கரங்களுக்குரிய தொடர்புடைய உறுப்புக்கள் அனைத்தும் தூய்மையான நிலையிலும் நன்னிலையிலும் இருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களை தூய்மையான ஆத்மாவாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம்
त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. நமது இரு கைகளையும் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम्
गणेशा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலையை அடைவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற மனித வாழ்க்கையின் மன அழுத்தங்களையும் கவன ஈர்ப்பு விஷயங்களையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ண ஓட்டங்களையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களுக்குள் தங்களின் தூய விருப்பத்தை நிலைநிறுத்தி அதை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயத்தினால் ஏற்படுகின்ற எண்ண ஓட்டங்களையும் கோபத்தையும் பயத்தையும் பதட்டத்தையும் தயவு செய்து எங்களுக்குள் இருந்து அகற்றிவிட்டு எங்களை நாங்கள் சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய எங்களின் நிலைப்பாட்டை தயவு செய்து மேம்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் எங்களுக்குள் அமைதியும் மன நிறைவும் நம்பிக்கையும் நிலைநிறுத்தப்பட்டு எங்களின் கவனத்தை ஒருமுகப்படுத்தி நாங்கள் நிகழ்காலத்தின் தன்மையை அறிந்து கொண்டும் அதை ஏற்றுக்கொள்ளும் திறனையும் தயவு செய்து எங்களுக்குள் மேம்படுத்திவிடுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைகின்ற அந்த ஆனந்த நிலையில் எங்களின் வாழ்க்கை நிலை கொண்டு செல்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் மாற்றி அமைக்க இயலும். தாயே, எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் வைத்து எங்களை சிறந்ததொரு சகஜ யோகிகளாக தயவு செய்து மாற்றுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களின் மூலாதார சக்கரம் தூய்மையுடன் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்கவும் அதன் மூலம் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் ஸ்ரீ கார்த்திகேயரின் பணிவும் எங்களுள் நிலைத்திருக்கவும் அதன் மூலம் எங்களின் ஆத்மாவின் நிலையை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமைகளையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் அனுதினம் செய்கின்ற தியானத்தின் மூலமாக எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தை நாங்கள் உணர்வதுடன் அதன் மூலம் நாங்கள் எங்களின் குணங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் நாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் அமைதியையும் நிறைவையும் முழுமை பெறுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரியாக எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களை, கோபத்தை, நான் என்ற அகங்காரத்தை, கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு, சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான நிலையை அடைவதற்கு எங்களின் கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री निर्मलचित्तेश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நம்மளுடைய அநாகதா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஜெகத்தை ஆளும் அகிலாண்டேஸ்வரி, எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை நீக்குகின்ற துர்கா தேவி, தாயே ஆதிசக்திமா, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தை அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் அன்பை உணர வைக்கின்ற தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுள் பக்தியின் நிலைப்பாட்டை உணர்வதுடன் எங்களின் ஆத்மாவை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. இந்த மனித வாழ்க்கையின் வெளிப்புற மாயைகளில் நாங்கள் அகப்பட்டு கொள்ளாமல் இறைவனோடு இணைகின்ற அந்த ஆனந்த நிலையில் எங்களின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் அதில் நாங்கள் மற்றவர்களிடம் அன்புடனும் இரக்கத்துடனும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக பழகுவதுடன் எங்களுக்குள் எங்களின் குடும்ப உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் நல்வாழ்வை பாதுகாக்க கூடியவரான தாங்கள் எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கின்றீர்கள். அனைத்தையும் தங்களிடத்தில் நாங்கள் விட்டுவிட்டு எங்களின் தியானத்தில் ஆழமான நிலையை அடைவதற்கு எண்ணங்களற்ற அந்த நிலைப்பாட்டை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री जगदम्बा श्री दुर्गा माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியான தாங்கள் எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கும் அதிலிருந்து நாங்கள் சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைந்து பரிபூரணமான இறைவனின் இணைப்பில் அதன் முழுமையில் நாங்கள் கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் அருளாசி மட்டுமே
எங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். தாயி, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களின் தியானத்தில் நாங்கள் மேம்பட்டவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இந்த ஆழ்ந்த தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி, மெதுவாக நமது இதே தியான நிலையில் தொடர்ந்து இருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். It's such a pleasure to be in the ashram in San Diego. It's such a beautiful place, so much expressing the love of God, the divine, the way it wants to help you at every step. If you want to have an ashram, if you want to have a proper place, you want to look after your children well, you want to do God's work, everything is looked after. Everything has to be worked out. If it is not worked out, then how will you do your work? So it all works out. And it's so obvious the way we have different ashrams, such comfortable places at a very reasonable amount that we we can afford, that we can live happily together. This is the abode created by love for you. So the first thing we have to remember, that among ourselves we should have complete love. Basa? We should not trust people who try to divide us, who try to give us wrong ideas. It's very easy to make out a person who is a Sahajogi from the heart. It's very easy to make out. You have to be a little more sensitive and you'll find out such a person very easily. Whatever may be the cunning, it can be discovered. Nobody can act against God now because everything will be discovered and will be found out. But we have to have our attention fully on your mother. But some people do get little more fanatic because they are so attached. Doesn't matter. You'll come round. But it's better to be fanatic than to be doubting. So those people who do things little over should come
to a life that whatever they see, whatever they understand in Sahaja Yoga, whatever happens, they will accept it without any anxiety about it. This is the point, that we build up our images about Sahaja Yoga also. We cannot build up. It is what it is. We cannot build up our image. That we think Sahaja Yoga should be like this, Sahaja Yoga should be like that. It cannot be. You cannot compromise. You just cannot compromise. It has to be what it is. It cannot be anything that you want it to be. You cannot mold it because it is fixed long time back. Now it is what it is, and that is why it is working out so well, so efficiently. But to make it more efficient, you have to accept its working. Like yesterday's timings. I knew there must be something, and the time was not yet ready. The time I spent here would have been spent raising their Kundalini, unnecessarily wasted. Instead of that, 5 minutes it took me to give them realization. So it's everything has to be understood in that light. Gradually you will start seeing the divine play, how things work out, how it helps you. But supposing God has brought something before you. Dr. Varlika told me a nice story about this, which is very interesting, that between the goddess of wealth and the goddess of education, there was a little conflict. We can say education, or the Saraswati, which if neglected or if too much adored can make you egoistical. In the sense that if you become a person who is after learning, you can be thrown on the other side. So this lady wanted to test the power of wealth. So she said to the Lakshmi that, all right, let's see on this person. This person was a beggar. He needed money, and very much. So Lakshmi put lot of money in a big utensils, what we call handa, and put it in his way. This fellow was walking, so Saraswati entered into his mind. As soon as Saraswati enters into the mind, he became egoistical. And he didn't even look at that, just walked off. That was his need, but he walked off. So it suggests one thing, that when people become egoistical, start making their own plans, start making their own suggestions and images they form, then what happens? That the divine, which is trying to supply for your need, for your wants, for your solutions, disappears. This is what happens, that we do not allow the divine to have its play. This is not only on material level. It is true also on emotional level. It is true also on our physical level. But the best of all, that it is true about spiritual level also. So we should not miss the point. Let the divine play its role, and we should be able to see. Like Krishna has said, karmanyeva adhikaraste. It is our job to do the job. Now we've done the puja, aarti is done. I said, all right, if he can do it, all right. If he cannot, I'll go by the evening plane. I am not bothered. Whether I go by morning plane or evening plane, doesn't matter. I'm absolutely relaxed. We discuss certain important points had to be discussed, some time had to be spent. That has to be done. That's part of our life. So I'm not anxious that I should go by 1 o'clock plane. All right, I'll go by the night plane. Makes no difference to me. So just to have a very relaxed mind, watch how things come forward. People unnecessarily तुमचा फोन start त्याचा. So
Now, when we understand that the divine is having its complete play, its own working, the whole thing is working for us, for you, the Sahaja. Once you realize that, then you feel absolutely relaxed and you are in joy. But when you start, oh, this should have been like this, that should have been like this, then everything is against joy. Whichever way it comes, it is all right. Once you develop that attitude, then the joy will be complete. I have seen in emotional life also, if people suffer too much. The reason is, for everything you start thinking. Now in India, how we get married is very simple. See, from childhood we are taught that you will be married. So you must learn how to live with your husband. And a man is always told how to treat your wife. But they don't know who is the wife and the husband. But the husband and wife is just a sort of a symbol. They don't know which one it is. Just could be anyone. So once you accept her as a dharma, it comes as a surprise to you. And just enjoy. Now the whole thing is built up to a point, to a moment, which has to be auspicious also. Of course they consult the horoscopes. That's an important part, because horoscopes, if you don't consult, could be quite disastrous. So they consult the horoscopes. And if there are so many points, they say 26 points is ideal, then they get married. Otherwise they don't. Now, it's not necessary that we do not meet, or we meet. Sometimes the people meet, talk to each other for 1 year, maybe that their marriages are postponed, there's no auspicious time, they get some time to be together, but never in private. They never go into privacy. So that moment is kept as sacred moment when you are going to meet your husband or wife. That's a very sacred moment. So you are concentrated on that point. So suddenly it is decided. Now, you keep that moment as sacred moment. Even sometimes it happens that you get some time in between, quite a lot after decision could be that you have to continue as a feeling, seeing that person, this. But then you do not divert your attention. It's completely concentrated effort. It clicks because you just accept. But here people live together for 3 years, then they marry in divorce. I can't understand. Even in 3 years you live, 7 years you live, 10 years they live, still they do the same. So what's the use of knowing each other for so many years till you divorce? But it just clicks if you understand that it's a concentrated moment where you have everything concentrated and you just meet the person and accept that person as your companion. Maybe 1 or 2 fail. But if you don't think about it, it won't fail so much. Because after marriage you start thinking, oh, I expected this, I expected that, I thought this would be so, that's not so. And always trying to find fault with another, not with yourself. This is the best part of it. Not seeing that how you are adjusting to that person. Once you start thinking about marriage, marriage is finished, already done with. As a child is born to you, without thinking what sort of a child is going to come, you love the child. In the same way, in the marriage, you have to develop that kind of a concentrated feeling. Then only marriages will be successful. But here, you see, like when you purchase something, you buy something, all right. Then you think, oh, it was not good, I should have bought something else, would have been better, this, that. So you go to another thing. Things are different. Things are things. Human beings are living things. They are not dead things that you can change one from another. I could have got that one or that one. You cannot go on like this with human beings. You are playing with the divine then. And this is the main point where we feel that Sahajogis have to learn to accept
with joy, with happiness, and not to project nonsensical ideas. Then only you will find your joy will be complete. Otherwise it will not be. Then if you come, say, to the physical side, like here it is, if a woman is very thin, she wants to have legs like this, hands like this, body like this. Why? I mean, imagine everybody to be regimented into certain patterns, so much of the waist, so much of the thing. Horrible it will be. I mean, you'll be tired and fed up with that. So you want to be like that. Now the fashion comes in that physically we should be Mr. America or whatever you may call it. So everybody is doing jogging, everybody running like mad. But why? You have your own personality. Keep it up. You need certain things for your body, the way you are. Of course, if your health is not all right, then you try with your chakras, cure it. But to appearances, to think that I should look like this, I should be like that, makes no difference at all. So again, another madness starts. So people are very unhappy. You see, you go to these very so-called elite classes where most of the men are very highly paid, educated, top-class people. Women are also educated, everything. And what they talk is this only, how much calories you eat, this or that. You don't understand what's the matter with these people. Their level is so low. That's a decent talk. And if they come to indecency, they can go to any level also there. So that shows that there has been no evolution in that person. They just think on those terms. And that's how they become very serious. Very seriously they discuss all these things. You feel like laughing at them, the way they are stupid. So all these things are regarded as so important in a country like America or any other country. Shows the kind of people they have. I mean, in India, nobody is so much bothered about the figure, at least in my age. People never liked very thin girls because they thought they must be very irritable, hot-tempered, all the time thinking. They never liked very thin girls. I really tell you, even now my husband doesn't like. He said, you see, men have befooled women. And that's why women are doing all these things. You see, he's a simple man, so he thinks that the men have befooled them. So it's like that. And then they make legs like this, or teeth like this, or nose like this, and you take a plastic nose, put on. Why? So physical also imbalances come in when we start thinking. Because when we think, we collide with another thinking, then we form a general thinking, then a general pattern is accepted. When that is accepted, people say, all right, let's have it. First they used to have very tight clothes, you see. And one girl was boasting to me that she wore it for 8 days and she can't take it out now. I said, how? How did you manage? She said, this is something that you can wear and jump into the tub and then it shrinks. And you can't take it out. You can have bath with this, you can do what you like with this. I said, it's very filthy. No, you can wash it nicely and wipe it. But I said, why? Why do such a thing which will completely coagulate your blood inside? Now they started suffering. So now they are having absolutely loose clothes, you see, lanky-pankies, casual, this thing. So they jump from one to another when you go on thinking about it, trying to devise new methods. But tradition is different. Tradition is that when people are traditional, what happens actually, those people who are sensible can only become traditional. Because they understand whatever is to be discarded, whatever is not to be discarded. And they try to understand how we are going to ascend. Not by taking one side, but on both the sides we must weigh and balance ourselves and then go ahead. And whatever is to be discarded, to be discarded. Whatever is to be good is to be taken up. Like what you call the trial and error business. See, you make the error, all right, give it up. Then take another, all right, give it up. Whatever is good, you take it. And go on with it, and that's how you build up a proper tradition for other people to follow. But those who think of the new things all the time, they want to have something new all the time, then they are very much mistaken that when they do like this, what we call is a tomfoolery with the new things, they can land themselves into terrible messes. And that's what exactly has happened to most of the Western countries. That everything new they try. Now the new craze is cocaine. All right, have cocaine.
I mean, even I would not be surprised if Prince Philip takes to such a thing or somebody takes to thing like that. I mean, everybody wants to try new. And if you say you cannot try, then they say, why? Why not? This is a very big problem with the Western mind. So you all people should also understand, don't try new things in Sahaja Yoga. Sahaja Yoga is a traditionally built thing. Don't try anything new in Sahaja Yoga. Whatever we have is more than sufficient. You don't try anything new. People who tried new things have jumped into problems. So do not try something new. Like somebody said that nowadays, say I heard, in London we had some people who started giving lectures and giving new methods of Sahaja Yoga suddenly. And they all went mad. I mean, their vibrations were crazy. I didn't know what to do with them. I was quite surprised. I said, why did you try a new method like that? What was the need to try a new method? Oh, they said, well, we thought better try this one. But I said, I have already told you all the methods. Have you tried? Have you perfected yourself? Better try those which I have told you. And then you can ask me and then start something. But you must understand what you are doing. And also I've seen mediocre Sahaja Yogis always do that like that. Try some new method and they'll come out with this thing. Now I'll tell you how to circulate your breath. Why? To circulate your breath. Suddenly they find out a new method. It's a common thing. But these are sometimes could be very sinister people also. So be careful. There is no need to try new methods. Now you have jumped onto that awareness where you have to just be steady. So don't try at this point something new. Just steady yourself. Steady yourself in balance. That's very important. Second point is that everyone should be knowledgeable in Sahaja Yoga. But some people are so funnily knowledgeable that I'm sometimes surprised. Like there was a fellow who was homosexual or nonsensical thing. And then he told some people that, yes, you see, mother says it's all right once in a while. I never said so. I can never say such a thing. Then somebody said, drinking, all right. Mother said, how could I say? There's no compromise. Somebody says, it's all right. You can do some business. I never said so. No, you cannot do. These things are not. They are not meant for you. Don't have to do it at all. Right? So anybody who comes out with such ideas, you tell them nothing of the kind. There's nothing like that. There's no compromise in Sahaja Yoga. No compromise. Whatever methods we have learned, let us practice them to establish ourselves and establish others. You must keep to your maryadas, to your limits. Do not try to fly. Some people think that they are greater Sahaja Yogis and they will do this and they will do that. Then remember that is wrong. You have to humble down yourself. And remember that when you humble down, you will realize that only the humble people are steady people. So there should be complete humility. Try to acquire more knowledge about Sahaja Yoga. There are so many ways. I have got all my tapes done already. We have got all these Sahaja Yoga books out now. And also Nirmala Yoga is there. So many ways by which you can understand Sahaja Yoga. If you don't understand, you can ask each other, try to analyze it the way you want to understand that what mother is saying is this is what she's saying. Because my lectures are in very, very simple language. I use extremely simple language, avoiding all literary language as far as possible. Of course, sometimes I do have to use difficult words, but normally. So, but beyond that is a very subtle knowledge flowing. So to understand that sometimes may be difficult. You may try to sort of construct something else out of it, may try to sort of interpret something. If there's any such problem, better consult somebody whom you think is capable of advising. But you must accept that. You should not put forward your viewpoint, and it would be very wrong. Then you will be sort of like a derailed train which goes out of track. We have a track in Sahaja Yoga. You must know that, whether you like it or not. It's no question of freedom, but the track to ascend.
You cannot get out of that trap. If you think you can just move about a little bit, have a nice time with all filth, and then come back to Sahaja Yoga, you won't be acceptable. If you do that, then I'll have to work hard to cleanse you or do this, do that. But to keep yourself clean, you better keep to your tracks and don't get out of it. Don't try to find out new things of doing something which is not necessary. Why do it? I mean, simple thing is to understand it's a waste of energy. I've already found it for you. Why do you want to do it again? Like this kind of a blouse I've been wearing now for the last, I think, 50 years or maybe more, this type of a blouse. Now my tailor knows that I wear this blouse, this is this, this is this. He has got my measurements. So I have to just tell him that you get me a cloth of this kind and just make a blouse for me. He makes it. For the last so many years, I have had about 25 years, I had one tailor who does my job. He has no headache, I have no headache, no problem. Every day, if I have to change this pattern, make a new sleeve and a new type of a blouse, I'll have a headache, I mean, I tell you. So why? Why do that? What's the use? Who sees? Who is affected by that? So unnecessarily we are wasting our energy on these things. But I don't say that you should be regimented by any means. But what I mean that wherever you can save your energy of thinking, you should do it. For small things, there is no need to have for varieties, and this country, as I've told you before, that every tap has to be different, every handle is to be different, every tile has to be different. What is the need? What? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்குள் அமைதியையும் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை உணரக்கூடிய நிலையை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.